அந்த சாதுக்கள் ஒரு அங்கங்க இருந்தா கூட அந்த சாதுக்கள் ஒரே இடத்துல இருந்து அவங்களுக்கு மக்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. அவங்க தீர்த்தத்தை தேடி போயும் புனிதம் அடையலாம். ஆனா சாதுக்கள் தேடி புனிதப்படுத்துறாங்க. அதனால சாதுக்களுக்கும் தீர்த்த அப்படின்னு ஒரு பட்டம் உண்டு. தீர்த்த மகாராஜ் அப்படின்னு சொல்றோம். அந்த பட்டம் இருக்கு. இந்த சாது ஒரு அமைப்பை நமக்கு வலியுறுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, மடங்களோ ஆசிரமங்களோ அதை அவர் காட்டுறார். அங்க குருநாதர் இருக்கிறார். குரு சாதுவாகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். சத்குரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அந்த குரு கிட்ட போறவங்க எல்லாம் அந்த குரு என்ன பண்றாரு, இன்னொரு சாதுவாக்குவார். இவங்க அந்த சாதுவாக்கப்படுறாங்களே, இவங்க வாழ்வு முறையெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா சாஸ்திரத்துல இருந்து வருது. அப்ப சாஸ்திரத்துல உள்ளத குரு பேசுறார். குரு பல சாதுக்களை உருவாக்குறாங்க. சாதுக்கள் சாஸ்திரப்படி நடக்கிறாங்க. இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு, ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த 3 மேட்ச் ஆனா தான் ஆன்மீகம் தலைக்கும். இதுல ஒன்று டேமேஜ் ஆனா கூட ஆன்மீகம் இருக்காது. இதுதான் நமக்கு மெஷர்மெண்ட். ஆன்மீக வாழ்க்கை வாழணுமா அப்படின்னா இந்த 3 இருக்கான்னு பார்க்கணும். ஒரு குருவிட்ட போறோம்னா அவருக்கு குரு இருக்கிறாரா, அவர்கிட்ட சேர்ந்தவங்க எல்லாம் எப்படி ஆஸ்பத்திரிக்கு போனவங்கலாம் நல்ல நிலைமையில வெளியே வந்தாங்களான்னு கேட்டு தான் ஆஸ்பத்திரியில் சேர்வாங்க. நோயாளியை சேர்க்கும் போது பார்க்குறோம், டாக்டர் கைராசியா அப்படின்னு. இதே மாதிரி அந்த குரு பல சாதுக்களை உற்பத்தி பண்ணியிருக்கிறாரா அப்படின்னு பாருங்க. பல சாதுக்களை உண்டு பண்ணாரா, இல்லை அசாதுக்களை உண்டு பண்ணியிருக்கிறாங்களா, அதெல்லாம் பார்க்கணும். உலக ஆசைய காட்டுறாங்களா, இறை நாட்டத்தை மட்டும் கொடுக்குறாங்களா, பௌதிக பின்னணிய ஆசீர்வாதம் பண்றாங்களா, இதெல்லாம் ஆபத்தான. அதையெல்லாம் கவனிச்சு போகணும். இப்படி வியாசர் ஒரு வரைமுறைப்படுத்துறார். ஒரு குரு சாது சாஸ்திரம் எப்படி வருது. இதுல குரு பரம்பரைங்கிறது முன்னிருந்த குருமார்கள் அவங்களோட ஒப்பிடும்போது இப்ப இருக்கிறவங்க காலத்துக்கு தக்க கொஞ்சம் சுமாரா இருப்பாங்க. ஆனா வல்லமை ஜாஸ்தியா இருக்கும் முன்னையோட. இது எப்படின்னா, ஒரு மாமரத்துல கிருஷ்ணர் தலைமையில ஒரு கூட்டம் திருட போகுது. மாமரத்துல மாம்பழம் திருடணும். அப்ப கீழே பலராம இருக்கிறார். அவர் குரு தத்துவம். அவர் மேல நிறைய பேர் நிக்கிறாங்க. ஏறி ஏறி உச்சில கிருஷ்ணர் இருக்கிறார் மேல. அவர் பழத்தை பிடுங்கி ஒரு கடி கடிச்சு கீழே கொடுக்கிறார். அப்படி எல்லாரும் சொப்பி சொப்பி கடைசியில கொட்டதான் கடைசியில இருக்கவங்க வருது. ஆனா கீழே இறங்க இறங்க சுவை கூடுது. இது மாதிரி கிருஷ்ணர்ல இருந்து சம்பிரதாயங்கள் ஆரம்பிக்குது. அந்த சங்கிலி தொடர் கடைசியில அங்க ஒன்றும் இல்லை, மேல இருந்த அளவுக்கு இல்லை. ஆனா சுவை அதிகம். ஏன்னா இங்க தரப்படுறது மெசேஜ், வஸ்து கிடையாது. பொருளை தரல, அருள் செல்வம் தரப்படுது. அதனால சுவை ஜாஸ்தி. ஒருத்தர் சம்பிரதாயத்துக்குள்ள இணையாம இருக்கிறார், அவரும் ஆன்மீகமா கோயில் குளங்கள் சுத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா அது கடவுளை திருடுறதுக்கு சமம். நம்ம சித்தாந்த படி பார்க்கலாம். குரு கடவுளை தரக்கூடிய ஸ்தானத்தை கொடுத்து இறைவன் குருவை அனுப்புறார். இவங்க தான் என்னுடைய விநியோகஸ்தர் அப்படின்னு சொல்றாங்க. நாம அதை பொருட்படுத்தாம நேரடியா அங்க போய் நிக்கிறோம்னு வச்சுக்கலாம். அது கடவுளுக்கு பிடிக்காது. அது மாதிரி சைத்தன்ய மகாபிரபு ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிகிட்ட நடந்து காட்டியிருக்கிறாங்க. குருமுகமா வா அப்படின்னு. குருவும் நேரா போறவங்கள ஏன் இப்படி திருட்டுத்தனம் பண்றாங்கன்னு தான் பார்க்கிறார். நேர்மையா போக வேண்டியதானே. எப்படி எங்க போனா எது கிடைக்குமோ அங்கதானே போகணும். பால் வேணும்னா மடுவுல கைய வச்சா பால் வரும்.
வால்ல போய் கை வச்சா முடிதான் வரும். அப்ப என்ன தரணுங்கிறது தெரியாது. ஏன்னா சாஸ்திரங்கள் வந்து எது மாதிரினா, அது ஒரு மால் மாதிரி, பெரிய மார்க்கெட். அங்க என்ன வேணுமோ அதை பெறலாம். சில பேருக்கு குடும்பம் தான் முக்கியம்னு தோணும், அதுக்கேற்ற மாதிரி அங்கே சாஸ்திரத்தில் கிடைக்கும். சில பேருக்கு குரு தான் முக்கியம்னு படும், அது மாதிரி வரும். சில பேருக்கு கடவுள் தான் முக்கியம்னு படும், சில பேருக்கு எல்லாம் ஒன்று அப்படின்னு படும். என்ன இதயத்தில் மனசில் என்ன இடம் போட்டோமோ, தராசில் ஒரு கல்லை வச்சாச்சு, அந்த கல் சமத்துவம் பெறும் சாஸ்திரத்தில். அங்கே ஓனர் யாரு? அந்த மார்க்கெட்டில் ஓனர் யாருன்னா கிருஷ்ணர் தான் ஓனர். நீங்கள் என்ன வாங்கணும்னு போனீங்களோ அது கிடைச்சிடும். ஆனால் உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அந்த நிர்ணயம் கிருஷ்ணர் ஒரு குருக்கிட்ட கொடுத்துருப்பார். நீங்க கடையில் போய் ஒரு சரக்கை வாங்குறீங்கன்னா அவங்க ஏதாவது சொல்லி உங்ககிட்ட தள்ளிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அதை வாங்க வந்ததுனால உங்களுடைய ஆசை தான் அங்கே மதிப்பு. உண்மையிலே வஸ்துவோடைய மதிப்பு கம்மியாக இருக்கும், உங்கள் ஆசைக்கு தக்க அதுக்கு மதிப்பு முன்ன பின்ன ஆகும். ஆனால் நீங்கள் ஓனருக்கு வேண்டிய ஒரு நண்பரோட போறீங்க, ஓனருக்கு வேண்டிய ஆளோட அந்த மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க. அப்போ முதல்ல கடைக்காரர் சொல்லிடுவார், ஓனர் சும்மா உள்ள அங்க போகாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுங்க, அதெல்லாம் நான் அதுக்குன்னு சில வாடிக்கையாளர் உண்டு, அவங்களுக்கு வச்சிருக்கிறேன். நீங்க நம்ம ஆளுன்னு ஆச்சு, நான் தனியா வச்சிருக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் உள்ள இருந்து எடுத்துறேன் அப்படின்னு தருவார். தனியா கவனிக்கிறார். அப்படி ஓனருக்கு வேண்டிய நண்பரோட போகும்போது தனி சரக்கு கிடைக்கும், இல்லாட்டி கடை சரக்கு தான் கிடைக்கும். இதே போலதான் குருவோட போகும்போது கிருஷ்ணர் தர வேண்டியதை தருவார். குருவுக்கு எதை கொடுக்கணும்னு தெரியும், அதை கிருஷ்ணர் சாங்ஷன் பண்றார், அவர் மூலமா நிகழ்த்துறார். அப்போ வியாசர் அதுக்காகவே பாரம்பரியம் கொடுத்தார். அதான் நம்ம குருநாதர் சொல்லுவாங்க பொய்மாலை இதுல, அகந்தையும் கர்வமும் உங்களை வழி நடந்துச்சுன்னா நீங்க குரு கருணை இல்லாம போயிடுவீங்க, குருவை எடை போட ஆரம்பிச்சிருங்க அப்படின்பார். பொதுவாக ஆன்மீக வாழ்க்கையில 100க்கு 90 பேரை கர்வம் தான் கைடு பண்ணும். சும்மா அந்த கூட்டத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு குருவை பயன்படுத்துவாங்க. பிரபாத சொல்லியிருக்காங்க, குரு சொல்லியிருக்கிறாங்க, அவர் சொல்லியிருக்காங்க, இவர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா உள்ள சுய நோக்கு இருக்கு. நிறைய தத்துவ திருடர்கள் உண்டு ஆன்மீகவாதிகள். தத்துவ திருடர்னா அங்கே சொன்னது இங்கே சொன்னதை எடுத்து அப்படி பேசிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் வியாசர் விரும்புறது நடக்கிறவங்கள தான், சொன்னபடி நடக்கிறவங்க, நடிக்கிறவங்க தேவையில்லை. அதனால இது வந்து ரொம்ப கண்டென்ஸ்டாக இருக்கு. கடவுள்கிட்ட போகிற பாதை இடுக்கன் ஜாஸ்தி, ஒடுக்கமாகவும் இருக்கும். ஆனால் தப்பான பாதை அகலமானதாக இருக்கும், ரொம்ப சௌகரியமாக இருக்கும் பார்க்கறது. காரணம் என்னன்னா அது ஆத்மா வரைக்கும் போகாது. அங்கே கிடைக்கிற விஷயம் ஆத்மாவுக்கு முன்னாடி வாங்கி பிடுங்கி திங்கிறதுக்கு நிறைய இருக்கு. மனசு இருக்கு, புலன் இருக்கு, புத்தி இருக்கு, சம்பாவம் இருக்கு, ஆணவம் இருக்கு, என்னெல்லாமோ இருக்கு, சித்தம் இருக்கு. வயலுக்கு பாயும் போது களைகளும் நிறைய அதை சாப்பிட்டு கொடுத்து போய் தெரிகிற மாதிரி இதே போல ஆன்மீகத்திலே நாம ஏமாற்றப்படும். ரொம்ப கவனமா இருக்கும். அதுக்காக ஒரு பாரம்பரியத்தை கொடுத்தார், கொடுத்து நடக்கிறவங்களா உருவாக்கணும். அதுக்குதான் குரு. அங்க விசாரங்கிறதே கிடையாது, ஆத்ம விசாரம் தேவை, அதுக்கப்புறம் குரு கிடைச்சிடுறாரு. இனி வந்து சாதனை மட்டும்தான், சாதனை சேவை. ஹரி குரு வைஷ்ணவ பகவத கீதா படித்தோம். பகவானுக்கு தொண்டு செய்யுங்க, குருவுக்கு தொண்டு செய்யுங்க, வைஷ்ணவனுக்கு தொண்டு செய்யுங்க, பகவத்கீதா பாகவதம் படிங்க, இவ்வளவுதான். அப்போ அந்த பாரம்பரியத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு சாஸ்திரம் இருக்கு.
அந்த சாஸ்திரம் காலகாலத்துக்கு நிக்கிறதுக்கு கடைப்பிடிக்கிறவங்க தான் காரணம். நிறைய அச்சடிக்கலாம் புத்தகத்தை, நிறைய பேர் படிக்கலாம், ஆனா கடைப்பிடிக்காட்டி அது நிக்காது. ஒரு காலத்துல ஓலைச்சுவடியில் எழுதுனாங்க கிரந்தங்கள்லாம், இலைகள் தாள், சமஸ்கிருத தாள்னா பனை ஓலை. பனைமரங்கள் நிறைஞ்ச பிருந்தாவனத்துல நிறைஞ்சிருந்த காட்டுக்கு தாளவனம்னு பேர். 12 வனங்கள்ல தாளவனம்னு ஒண்ணு. தாள்னா பனை ஓலை, அதை வச்சுதான் பேப்பருக்கு தாள்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ அந்த அந்த தாள்ல எழுதுனாங்க. எழுதி வச்சுட்டு எங்கேயாவது போனாங்கன்னா ஆடு தின்றோம், திரும்ப எழுதணும். கரையா அரிச்சிடலாம், தண்ணியில போயிடலாம். ஆனா எப்படி காலகாலமா காத்தாங்க? காரணம்னா குரு சீடர்கள், அந்த பாரம்பரியம் தான் அதை காப்பாத்திச்சு. குருவும் சீடர்களும் காப்பாத்துறாங்க. கடைப்பிடிக்கிறவனுக்கு தான் அந்த உருத்து இருக்கும், கடைப்பிடிக்காதவனுக்கு ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு ஒரு புத்தகம் அச்சடிச்சிடுறோம், ஈஸியா அச்சடிச்சிடுறோம். அன்னைக்கு ஒரு புராணத்தை 4 காப்பி எழுதணும்னா எல்லாரும் எழுதி எத்தனை பேர் உட்கார்ந்து எழுதணும்? 1,00,000 ஸ்லோகம் இருக்கும், ஆணி வச்சு எழுதணும். அப்ப எவ்வளவு பொறுமையா, கடவுள் மேல எவ்வளவு பாசம் இருந்தா அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம சௌகரியம், காசு இருக்கு, என்னெல்லாமோ சௌகரியங்கிற பேர்ல எவ்வளவு வம்பு பண்றோம். அப்போ அப்படியெல்லாம் காப்பாத்துறது யாரு? கடைப்பிடிச்சவங்க தான் காப்பாத்துறாங்க. கடைப்பிடிக்க போய் தான் எத்தனை ஜெனரேஷன் ஆனாலும் இதுதான் இதுதான் நம்மளால சொல்ல முடியுது. அந்த கடைப்பிடிக்கிறவங்க தான் அந்த சங்கிலி தொடர்ல இருக்கிறாங்க, குரு பரம்பரா அப்படின்னு. இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போனா தமிழ் பேசுறது வேற மாதிரி இருக்கும். மதுரை தமிழ் வேற, திருநெல்வேலி தமிழ் வேற, சென்னை தமிழ் தமிழ் மாதிரியே இருக்காது. வேலூர், ஆற்காடு அங்கெல்லாம் தமிழ் வேற மாதிரி இருக்கு. மதுரையில ஒரு மாதிரி இருக்கு, தென்காசியில ஒரு மாதிரி இருக்கு. ஒரே பாஷை தான், ஏரியாவுக்கு தக்க வித்தியாசமா பேசுறோம். இதே போல எல்லா பாஷையுமே அப்படிதான். கொஞ்சம் நகர்ந்து போயிட்டா வேற மாதிரி அந்த உச்சாரணம் இருக்கு. ஆனா உலகம் பூரா சமஸ்கிருதம் ஓதுறவங்க ஒண்ணு போல ஓதுறாங்க. காரணம் வியாசர். அதுக்கு அப்படி அவரு அந்த அங்கங்களை உருவாக்குனார். 6 அங்கங்கள் கொடுத்து உருவாக்குறார். அமெரிக்க ஒருத்தர் வேதம் இங்க மாதிரிதான் இருக்கு, சப்தம் ஒண்ணு போல. ஒண்ணு போல உலகம் ஒரே யூனிஃபார்ம். அதுல இருந்தே அது வந்து இறைவனுடைய பாஷை. இதெல்லாம் மக்களுடையது. தமிழ்ல ஒரு அழகு இருக்கு. சிவபெருமான் தமிழ் வளர்த்தார். அப்ப சமஸ்கிருதத்துல உள்ள விசேஷம் என்ன? சப்தத்துக்கு தான் வேல்யூ, சப்தத்துக்கு தான் மதிப்பு. சப்த மாத்திரேன அப்படிம்பாங்க, சப்தத்துக்கு தான் மதிப்பு. நடு ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், லாரி ஹாரன் அடிக்கிறான், உடனே விலகிடுறோம். அந்த லாரி டிரைவர்கிட்ட என்ன இப்படி சத்தம் கொடுக்குற, அந்த ஹாரனை தமிழ்ல அடி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சப்தத்துக்கு தான் மதிப்பு. சமஸ்கிருதம் அப்படி. இதையெல்லாம் வியாசர் எவ்வளவு எதிர்காலத்துக்காக எத்தனை கோடி ஆண்டுகளுக்கெல்லாம் சேர்த்து அவர் வந்து முன்னவே நிர்ணயம் பண்றார். குரு சீட பாரம்பரியத்தின் மூலமா நிர்ணயிக்கிறார். அதுல பொறுப்பு அதிகம். ஒவ்வொரு குருமார்களுக்கும் பொறுப்பு அதிகம். சீடர்கள் பொதுவா பொறுப்பானவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எந்த சூழல்ல தீட்சை பெற்றாங்களோ, சீடன் ஆனாங்களோ நமக்கு தெரியாது. அவங்களுக்கு தேவை, எங்ககிட்டயும் ஒரு வெளிநாட்டு கோப்பை இருக்கு, பக்கத்து வீட்டுல ஒரு டீப்பாய் இருக்கு, நல்ல வெளிநாட்டு கோப்பை தட்டு. ஒரு வீட்டுல ஒரு சாப்பிட ஒரு மேய்ச்சல் வாங்கினா அந்த தெருவில் எல்லாரும் வாங்குவாங்க. ஒருத்தர் திருப்பதியில போய் மொட்டை போட்டா அடுத்தர் திருச்செந்தூர்ல மொட்டை போடுவார். இது மாதிரி எங்ககிட்டயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவா இருப்பாங்க. இன்னைக்கு எங்க போய் கேட்டாலும் நாங்க அங்க தீட்சை வாங்கியிருக்கோம், அங்க மந்திரம் வாங்கியிருக்கோம், இங்க வாங்கியிருக்கோம், அங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா வியாசருடைய விருப்பம் கடைபிடிப்பாளர்கள் தேவை.
நம்ம உண்மையிலேயே சாஸ்திரத்தை கடைப்பிடிச்சிருந்தா நமக்கு நல்ல ராஜாங்கம் அமைஞ்சிருக்கும். ராமராஜ்யத்தை எப்பவோ ஸ்தாபிச்சிருக்கலாம். நம்ம கடைப்பிடிக்கல. அதனால ஒன்னுத்துக்கும் உதவாததுகள்லாம் ராஜ்யம் அப்படிங்கிற பேர்ல நாட்டுல தப்பா போயிட்டு இருக்கு நாடு பூரா. நமக்கு அது சின்ன ஒரு கேவலமான உதாரணம் இருக்கு. அப்போ கடைப்பிடிக்கிறவங்கள தான் அவர் விரும்புறார் வியாசதேவர். அப்படிப்பட்ட கடைப்பிடிப்பாளரை அவர் விரும்பும் போது அதை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி தகுதி குருநாதர்களுக்கு இருக்கு. அவங்க தான் அந்த தகுதியோட இருக்கிறாங்க. அவங்க உலகம் பூரா அந்த வியாசருடைய ஆசையை பூர்த்தி செய்ய பாடுபடுறாங்க. தங்களை அவங்க தக்க வைக்கணும், நம்பி வந்தவங்களையும் தக்க வைக்கணும். எக்கச்சக்கமான பொறுப்பு அவங்க தலையில இருக்கு. ஒரு குடும்ப நிர்வாகமே கஷ்டம் கலிகாலத்துல. பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்ச கேட்காது, அப்பா அம்மா அதோட பெரியவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. இப்படி எல்லாருக்குமே ஒரு தாந்தோன்றித்தனம் இருக்கு. அதுல இருந்து மனசுதான் எல்லாங்கிற நினப்புல இருந்து குரு தான் எல்லாம், சாஸ்திரம் தான் எல்லாம், பகவான் தான் எல்லாம் அப்படிங்கிற நினப்புக்கு கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம். டெடிகேஷன் வேணும், சமர்ப்பண புத்தி இருக்கணும். அது அவ்வளவு சுலபமா அமையாது. ஏன்னா ஆத்மாவையும் உடலையும் இணைக்கிறதே அந்த திமிரு தான், ஆணவம் இணைக்குது. அதுல இருந்து ஆத்மாவை எப்படி பிரிக்க முடியும்? ஆத்ம தளத்துக்கு ஒருத்தர் வந்துட்டாலே ரொம்ப காலம் உயிரோடு இருக்க முடியாது. நம்ம கிட்ட என்ன, கடவுளுக்கு தொண்டு செய்யணுங்கிறதுனால உயிரோட இருக்கிறோம். இல்லாட்டி கிருஷ்ணபக்தியில கிடைக்கிற ஆத்ம ஞானம் மேற்கொண்டு உயிரோட இருக்க ஆசையை உண்டாக்காது. தொண்டு செய்யறதுனால நாம திரும்ப திரும்ப பிறந்தாது தொண்டு செய்வோம்னு ஆசைப்படுறோம். அப்படிதானே பாடியிருக்கிறாங்க ஆண்டாலும். அப்போ அந்த மாதிரி வியாசருடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்யறாங்க குருமார்கள். அப்போ வியாசர் பிறந்தனால நாம குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமா அப்படின்னு கொண்டாடுறோம். யார் பிரசன்ட் ஆச்சாரியரா இருக்கிறாங்களோ அவங்கள வியாசராக நினைத்து நாம வழிபடுறோம். அதன் மூலமா நாம மொத்த சம்பிரதாயத்துக்கும் நம்ம நன்றியை செலுத்துறோம், அவங்க ஆசீர்வாதத்தை விண்ணப்பிக்கிறோம். இதுதான் வியாசத்துடைய விஷயம். இப்படி நாம குரு மூலமாக வியாசரை இன்னைக்கு நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ணா.